இப்போ நேத்து அவங்க பார்டருக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு போய் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்றது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த அட்டாக் நடந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலமான பல்காம் பகுதிக்கு நடந்துதான் போக முடியும். போனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கலப்பின குதிரை மூலியமா தான் போக முடியும். ஏன்னா அது அப்படியான ஒரு இடமா தான் அமைஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கானவங்க ஒரே நேரத்துல குவிஞ்சிருக்காங்க. அது எதுவும் ரொம்ப ரிசர்வ்டான இடமும் கூட கிடையாது. அப்படின்னா ஏற்கனவே வந்தவங்க பொதுமக்களா அங்க வசிச்சு அதுக்கப்புறமான ஒரு திட்டமிட்ட தாக்குதலா தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப ஹெவி ஃபயரிங்ஸ் இருக்கக்கூடிய இடம், கடுமையான முறையில பாதுகாப்புகள் இருக்கக்கூடிய இடம். நான் தான் சொல்றேன், என்ன ஜம்மு காஷ்மீர் போயிருக்கிறேன் அப்படின்னா ஸ்ரீநகர் மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு போயிருக்கேன் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு ராணுவ கட்டுப்பாடு அங்க இருக்கும் அப்படின்றத கண்கூடா பார்த்திருக்கோம். சோ ஒரு ஒரு சின்ன சந்தேகம் வருதுனாலும் கூட உடனடியா சோதனை அப்படின்றது நடத்தப்படும். ஏன் நாங்க போய் ஒரு இடத்துல கேமரால ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட எங்கிட்ட அவ்வளவு தூரம் விசாரணை நடத்தினாங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க. சோ இட்ஸ் நாட் அ சிம்பிள். நீங்க அப்படி ஒரு ஆயுதங்கள் ஒரு ஒரு நவீன துப்பாக்கிகளா எடுத்துட்டு தாக்குதல் நடத்தக்கூடிய சுலபமா நடத்தக்கூடிய இடம்லாம் கிடையாது. ரொம்ப கடுமையான பாதுகாப்பு அரண்கள் இருக்கக்கூடிய இடம் தான். ஆனா அங்க இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது தான் கடுமையான சந்தேகத்தை